சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் வெள்ளி வியாபாரி கார் மோதி உயிரிழந்த சம்பவத்தில் திட்டம் போட்டு விபத்து போல் சித்தரித்து கொலையை அரங்கேற்றி இருப்பது சிசிடிவி ஆய்வில் தெரிய வந்துள்ளது. விபத்து நாடகமாடி கொலையை அரங்கேற்றிய மர்ம நபர்கள் சிக்குவார்களா? வெகு நேரமாக வெள்ளி வியாபாரிக்காக காரில் காத்திருந்த மர்ம நபர்கள் அவர் கடந்து சென்றதும் பின்னால் வேகமாக வந்து அடித்து தூக்கும் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. திட்டம் போட்டு விபத்து போல் நாடகமாடி கொலையை அரங்கேற்றிய மர்ம நபர்கள் யார்? சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். வெள்ளி வியாபாரியான இவர் வழக்கம் போல கடந்த 2ஆம் தேதி அதிகாலை பால் வாங்குவதற்காக அருகே உள்ள கடைக்கு சென்றுள்ளார். பின்னர் பால் வாங்கிவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த கருப்பு நிற பொலீரோ கார் ஒன்று வந்த வேகத்தில் சங்கர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட சங்கரை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இதனிடையே செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வெள்ளி வியாபாரிகள் சிலர் சங்கர் விபத்தில் உயிரிழக்கவில்லை என்றும் திட்டமிட்டு வாகனத்தை வைத்து மோதி படுகொலை செய்துள்ளனர் என்றும் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். இதையடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் சங்கர் வழக்கம் போல் பால் வாங்கி கொண்டு அவரது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். சுமார் அரை மணி நேரமாக அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த கருப்பு நிற பொலீரோ கார் ஒன்று அவர் கடந்து சென்றதும் அவரை பின்தொடர்ந்து வேகமாக வந்து மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ள காட்சிகள் தெளிவாக பதிவாக இருந்தது. இதன் மூலம் சங்கரை திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டுமென்ற நோக்கத்தில் காத்திருந்து கார் ஏற்றி கொன்றது தெரிய வந்துள்ளது. விபத்து நாடகமாடி கொலையை அரங்கேற்றிவிட்டு தப்பியோடிய நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.